السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லா அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, நம் அனைவருக்கும் இன்மையிலும் மறுமையிலும் வெற்றியை எல்லாம் அல்லாஹ் தந்தருள்வானாக. நாம் வாழும்போது இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்வதற்காகவும் மரணிக்கும் போது ஈமானுடன் மரணிப்பதற்காகவும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ரமலான் மாதத்தினுடைய முதல் நாளில் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஆண்களும் பெண்களும் அல்லாஹ்வின் கூலியை எதிர்பார்த்தவர்களாக நாம் இந்த இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் அனைவரும் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் ஒரு உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த உலக வாழ்க்கையில் நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இல்லை, அழியக்கூடியது. மறுமை வாழ்க்கைதான் நிலையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் வெற்றி பெற்று நான் சொர்க்கத்தின் உள்ள நுழைய வேண்டும், சொர்க்கத்தில் உள்ள இன்பங்களை அனுபவிக்க வேண்டும், என்னுடைய இறைவனுடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் தூதருக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறும் பொழுது, குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மவுத், ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைக்க கூடியது. இன்னமா துவஃபனல் உஜிரக்கும் யௌமல் கியாமா, உங்களுடைய கூலிகள் மறுமை நாளில் தான் முழுமையாக வழங்கப்படும். ஃபமன் ஜுக்ஸிய அனின்னார், யாரெல்லாம் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டார்களோ, உதுஹில் ஜன்னத், யாரெல்லாம் சொர்க்கத்தின் உள்ளே நுழைவிக்கப்பட்டார்களோ, ஃபகத் ஃபாஸ், அவர்கள் வெற்றியாளர்கள். வமல் ஹயத்து துன்யா மதாவுல் குரு, இந்த உலக வாழ்க்கை என்பது ஏமாற்றும் வசதிகள் தவிர வேறு இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் ஏமாற்றக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் சிக்கி விடாமல் இறைவனுடைய கூலியை பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் நாம் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். மரணத்திற்கு பிறகு மறுமை வாழ்க்கை என்பது ஒரு நிலையான வாழ்க்கை என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். படைத்த ரப்புல் ஆலமீன் பொருளாதாரத்தை பற்றி சொல்லும் பொழுது சோதனை என்பதாக சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு சொல்லும் பொழுது, செல்வம் ஒரு சோதனை, அந்த செல்வம் உங்களுக்கு ஒரு அருட்கொடை என்பதாக அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்ப பொருளாதாரத்தை பற்றி கூறும் பொழுது இந்த மார்க்கம் அருட்கொடை என்பதாகவும் ஒரு சோதனை என்பதாகவும் சொல்லி காட்டுகிறது. பொருளாதாரத்தின் மூலமாக வணக்க வழிபாடுகளை செய்வதோடு மட்டுமில்லாமல் தான தர்மங்கள் செய்ய முடிகிறது. ஜக்காத்து, ஹஜ்ஜி, உம்ரா போன்ற அமல்கள் செய்யக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் ஒரு அருட்கொடையாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த பொருளாதாரம் ஒரு சோதனையாகவும் இருக்கிறது. எப்படி சோதனையாக இருக்கிறது என்று சொன்னால், நம்மிடத்தில் அல்லாஹ் வழங்கிய இந்த பொருளாதாரம் என்பது
இறை நினைவை விட்டு திசை திருப்பக்கூடாது. அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரம் அது ஹலாலான முறையில் நான் பெற வேண்டும் என்று விரும்பிக் கொண்டு இருக்கின்றோம். இப்படி விரும்பி வருகின்ற அந்த பொருளாதாரம் என்பதை கையில் வந்த பிறகு அல்லாஹ்வுடைய அந்த நினைவை விட்டு திசை திருப்ப கூடாது என்றுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுடைய பொருள் செல்வமும் உங்களுடைய பிள்ளை செல்வமும் உங்களுக்கு அது எப்படி அமைந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு திசை திருப்ப வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போ நம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் திசை திருப்பி விட்டால் அது சோதனை. திசை திருப்பாமல், அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு திசை திருப்பாமல் இருந்தால் அது அருட்கொடை என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வின் தூதருடைய நபி தோழர்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தா, இந்த உலகத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளாமல் வாழ்ந்து மரணித்தார்கள். சோதனைகள் தொடர்ந்து வரும்போதெல்லாம் மறுமையை நோக்கித்தான் அவர்கள் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த வரிசையில் கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் அதிகமான வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள். இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால் எதிரிகள் தொல்லைக்கு அதிகமாக தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். ஒரு முறை ஒரு சம்பவம் நடக்குது. எந்த அளவுக்கு மன ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒரு நபித்தோழர், மன ரீதியாக பாதித்தாலும் சரி, இந்த மார்க்கத்தை விட்டு நான் தடம் புரள மாட்டேன், உங்களுக்கும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, எனக்கும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இந்த மன ரீதியான போராட்டங்கள், இந்த மன ரீதியான பாதிப்புகள். அப்போ அல்லாஹ்வின் கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இறை மறுப்பாளருக்கு கடன் கொடுத்திருக்கிறார். கடன் கொடுத்து திருப்பி போய் கேட்க போறாரு. அவர் ஆணவம் பேசுறாரு. கொடுத்த கடன் திருப்பி போய் கேட்கிறாரு, எனக்கு தேவை, அது கொடுத்த நான் என்னுடைய பயன்பாட்டுக்கு அது உரிய முறையில் இருக்குமே என்று போய் கேட்கிறாரு. அந்த இறை மறுப்பாளர் என்ன செய்யறாரு, நான் அதெல்லாம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆணவம் பேசுறார். அப்போ கப்பாப் ரலியல்லாஹுடைய மன ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒரு நபித்தோழர், என்னடா நம்ம கொடுத்த கடன் கொடுக்க மாட்டான்னு என்ற அந்த அளவுக்கு இருந்த ஒரு நபித்தோழர். இவருடைய மரண தருவாய், இவர் மௌத்தா அந்த ஸ்டேஜ் இருக்குது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதரோடு வாழ்ந்த போது வறுமையில் இருந்த நபித்தோழர்கள் கடைசி காலத்தில் செல்வந்தர்களாக வாழ்ந்து மரணித்தார்கள். அந்த வரிசையில் இந்த கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு மரண தருவாயில் 80,000 திரகம் ஒரு பெட்டியில் இருக்குது. பெரிய சொத்து, 80,000 திரகம். அப்ப இவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். அந்த நோயின் காரணமா சிரமப்படுறாரு. அப்ப நலம் விசாரிப்பதற்காக வராங்க சில பேர். வந்த உடனே இந்த நபி தோழர் அழுவுறார். வந்தவங்க கேட்கிறாங்க, என்ன இப்படி அழுவுறீங்களே, ஏற்கனவே நலம் உங்களுக்கு சரியில்லாம இருக்குது, உடல் நலமும் சரியில்லாம இருக்குது, இப்ப மீண்டும் அழுதீங்கன்னா அதிகமாகிடும்னு சொல்லிட்டு அவங்க வந்தவங்க சொல்றாங்க. சொன்ன உடனே இவர் என்ன சொல்றாருன்னா, அல்லாஹ்வின் தூதரோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோமே, அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த தோழர்களில் பலர் கொல்லப்பட்டு விட்டார்கள், பலர் இறந்து விட்டார்கள். இப்படி கொல்லப்பட்டவர்களும் இறந்த அந்த நபி தோழர்களும் இறை நினைப்பில் இருந்து மறக்காமல் அவர்கள் மறுமை நோக்கி பயணித்தார்கள். முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் பெரிய செல்வந்தர். இவருடைய மரணம், உஹது யுத்தத்தில் கொல்லப்படுகிறார். இவருடைய அந்த கஃபன் ஆடை
எந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னால், நாங்கள் தலையை போர்த்தினோம், கால் தெரியுது. காலை போர்த்தினா தலை தெரியுது. அப்ப செல்வந்தராக இருந்த முஸப் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருந்து அந்த யுத்தத்தில் கொல்லப்பட்ட அவருக்கு கஃபன் துணி பத்தல. இப்படித்தான் நாங்கள் வாழ்ந்தோம் என்று சொல்லிட்டு, இன்றைக்கு எனக்கு பொருளாதாரம் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பொருளாதாரத்தின் மூலமாக நான் எங்கே இறைவனுடைய நினைவிலிருந்து திசை திருப்பி விட்டு படுவனோ என்று நான் பயப்படுகின்றேன் என்று அவர் என்ன சொல்றாரு, இந்த என்கிட்ட 80 திரகம் இருக்குது, இந்த 80,000 திரகம், இதை யார் வேண்டுமானாலும் எடுத்து செல்லலாம், எல்லாம் எடுத்துட்டு போயிருங்க, எனக்கு தேவையில்லை. ஏன்? ஒருவேளை என்னுடைய மரணத்திற்கு முன்னால் இந்த பொருளாதாரம் ஒரு சோதனையாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அழுதேன் என்று சொல்றாரு. அப்ப பொருளாதாரத்தை எப்படி பார்த்தாங்க பாருங்க. நபி தோழர் ஒரு சோதனையா தான் பார்த்தாங்க. அல்லாஹ் கொடுத்தா ஹைர் என்று பெற்றுக் கொண்டார்கள். அதே நேரத்தில் அந்த செல்வத்தின் மூலமாக என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறதோ மார்க்கத்தின் அடிப்படையில் அந்த வழிமுறைகளை நாங்கள் செய்து நாங்கள் மரணிப்போம் என்ற ஒரு உறுதியோடு அவர்கள் இருந்தார்கள். அதே நேரத்தில் இறைவனுடைய நினைப்பை விட்டு அவர்கள் தடம் புரளாமல் வாழ்ந்து மரணித்தார்கள் என்பதை இந்த நபி தோழர் மக்களுக்கு சொல்றாங்க. செல்வமாக இருந்தாலும் சரி, வறுமையாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வுடைய ஒரு சோதனை என்பதாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு பொறுமையோடு நீங்கள் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய அந்த நினைவிலிருந்து உங்களை திசை திருப்ப கூடாது என்று அல்லாஹ்வின் தூதருடைய பாடம் பெற்ற நபி தோழர்களும் நபி தோழியர்களும் மறுமைக்காக வாழ்ந்து மரணித்தார்களே, அந்த வாழ்க்கை நம் அனைவரும் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.